ஆப்படிச்சுண்டு போயிட்டான் ஆப்பிரிக்காக்காரன். ஜிஜே திம்பிள் அவன் அண்ணா போடுவா, அவன் அண்ணா ஷாட் அடிப்பா, அவன் அண்ணா பவுலிங் பண்ணுவா, அவன் அண்ணா பேட்டிங் பண்ணுவான்னு சொல்லிண்டே ஆப்படிச்சுட்டு போயிட்டான் ஆப்பிரிக்காக்காரன். ஆரம்பத்துல நன்னா பவுலிங் போட்டா, நன்னா விக்கெட் எடுத்தா, நிறைய கேட்ச் புடிச்சுட்டு இருந்தா. ஆரம்பத்துல நன்னாதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா போக போக குழந்தை வெட்டிட்டாங்க. ஒரு அவளி பவுலர்கள் நன்னாதான் பவுலிங் பண்ணிட்டு இருந்தா. உம்பு பாண்டியாவை குனிய வச்சு கும்மாங்குத்து குத்திட்டாங்க. என்ன போயிட்டு இருந்த மேட்ச தேவி சொந்தா குட்டி ஏபிடி குழந்தை கட்டி பொம்மை வச்சுட்டான். மில்லர் மில்லர் கிழிச்சு தள்ளிட்டான். சரவடி தாக்குதல் நடத்திய ஸ்டப்ஸ் 3 பேர் சேர்ந்து இந்தியாவை கதற மூச்சு விட்டாங்கடா. ஏப்பா ஃபார்ம் அவுட்டான மில்லரை பக்காவா ஃபார்ம் பண்ணி விட்டாங்க. இந்தியாவை கும்மாங்குத்து குத்தி ஆப்படிச்சனி விட்டாங்க. அப்படி இப்படி பண்ணி 187 ரன் அடிச்சு ஓவர முடிச்சாங்க. T20ல அதிக விக்கெட் எடுத்ததுல பும்ரா இருக்கிறது சந்தோஷம்யா. பின்னாடி வந்த ஆப்படிக்கிற ஆப்பிரிக்காக்காரங்க அம்மாளுகளை கதற ஓட விட்டாங்கடா. ஐயாபா ஒருத்தம் நிக்கல. ஃபார்ம்ல இல்லாதவங்க ஃபார்ம் பண்ணி விட்றாங்க. பாயாபா முடியலடா. மேட்சுக்கு மேட்ச் சிவம் துவே மட்டும்தான் ஆறுதல் பரிசா அடிச்சிட்டு இருக்கான்டா. ஏபா கொஞ்சமா சப்போர்ட் பண்ணாதானே முடியும். ஹர்திக் பாண்டியா ஏதோ காட்டினேன், ஓகே. ஆனா எல்லா அடியும் வச்சு செய்யின்னு செஞ்சு நம்ம எல்லாரும் டிஃபெண்ட் பண்ணிட்டு வந்தா அவனை வச்சு செஞ்சுட்டாங்க. கால் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா வர வச்சு அவங்க நம்மளை வச்சு செய்யின்னு செஞ்சுட்டாங்க. 111 ஆல் அவுட்டு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் மில்லரு. அப்பா முடியலடா. ஏன்டா இப்படி போட்டு கொண்டு எடுக்கிறீங்க? சோதனடா. ஏப்பா இன்னிங் லெவலில் வந்து முடிச்சு விட்டீங்கடா. ஏப்பா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஏப்பா அடுத்த மேட்சில் சந்திப்போம்.